என்ன உளற? நான் யார் தெரியுமா? மாயா. அட பாவி, என் பிள்ளை வேட்டைக்கு போன சமயத்துல மாரவேஷம் போட்டுக்கிட்டு வந்து கொள்ளையை அடிக்க இப்பேற்பட்ட அயோக்கியனான உன் கையில எங்க எஸ்டேட்டை ஒப்படைச்சது எவ்வளவு பெரிய தவறுங்கிறது இப்போதான் புரியுது. சத்தப்படாதே. அப்படியே யார் நீ? எத்தனுக்கு எத்த என் பேரு கார்மேகம். ஓடு முட்டையை கீழே. ஓடு முட்டையை கீழே. உண்டு வரும் மேல. ஐயா, என் உயிரை காப்பாத்துங்க. ரொம்ப நன்றி. யாரு? என் பேர் கார்மேகம். குதிரையை பழக்கி வேடிக்கை காமிச்சு அதுல வர வருமானத்துல வாழ்க்கை நடத்துற ஒரு ஏழைங்க. உன சுட்டுட்டு ஓடினானே, அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவன் ஒரு திருட்டு பையன். என் குதிரையை கேட்டான், கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். பின்னால துரத்திட்டு வந்து சுட்டுட்டான். என்ன சுட்டதும் இல்லாம குதிரையை சுட்டுட்டான். குதிரை செத்து போச்சு. இனிமே நான் எப்படி வாழ்றதுன்னு எனக்கு தெரியலைங்க. கவலைப்படாத, எனக்கு பெரிய எஸ்டேட் இருக்கு. உனக்கு வேண்டிய உதவியெல்லாம் நான் செய்வேன். என்ன காரணமே அங்கே நிக்கிற? ஐயா, இவரு எஸ்டேட் மேனேஜர். எங்க குடும்ப நன்மையில கண்ணும் கருத்துமா இருக்கிறார். மேனேஜர், இவர் பேர் கார்மேகம். நான் வேட்டைக்கு போயிட்டு வர வழியில திருடங்க சேர்ந்து காப்பாற்றுறேன். திருடை வந்தா? ஐயா, இவனை போய் மேனேஜர் வச்சிருக்கீங்களே, அதுக்குள்ள வேகமா குதிரையை தட்டிட்டு வந்துட்டியா? என்ன உளற? இவருக்கு குதிரை ஓட்டவே தெரியாது. ஏன் மேனேஜர், உங்க கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்க? ஆமா சார், வெகு காலத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எந்த விஷயம்? என் தாயாருக்கு ஒரே சமயத்துல இருந்த ஆண் குழந்தைகள் பிறந்து ராமு சோமுன்னு பேர் வச்சாங்க. வாலிப பருவம் வந்ததும் அந்த அமைப்பிலும் முகஜாடையிலையும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால ராமு யாரு சோமு யாருன்னு மத்தவங்க என்ன பெத்தவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. அதுல ராமுதான் சரணா. அப்போ இன்னொருத்தர்? அவன் தான் சோமு. ஊருக்கு அடங்காத ஊதாரியா போயிட்டான். அவனை நான் பார்த்து பல வருஷங்களாச்சு.
அப்போ கார்மேகம் சொன்னது அவனைத்தான் இருக்கலாம். ஏன் மேனேஜர் சார், எத்தனை நாளா ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? நல்ல விஷயத்தை பத்தி பல தடவை சொல்லலாம், கெட்ட விஷயத்தை பத்தி ஒரு தடவை கூட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் சார். அதனால குட். கார்மேகம் இப்ப என்ன சொல்ற? ஐயா, மேனேஜர் சொல்றது உண்மையாத்தான் தோணுது. ஏன்னா அவன் அடிபட்ட ரப்பர் பந்து மாதிரி எப்பவும் துள்ளிக்கிட்டு இருப்பான். ஆனா இவர் மலை அடிவாரத்து நீரோட மாதிரி தெளிவா அமைதியா இருக்கிறாரு. இப்போவாவது உன் சந்தேகம் தீர்ந்தது. கார்மேகம் கவலைப்படாத, அவன் சகோதரனை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவனை சகோதரன் இன்னொரு சொல்லாதீங்க சார். அவன் ஒரு திருடன். அவனை பிடிச்ச போலீஸ்ல ஒப்படைச்சாதான் என் கௌரவத்தை நான் காப்பாத்திக்க முடியும். குட், கரெக்ட். மேனேஜர், கார்மேகம் இங்கே இருக்கட்டும், அவனை கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய. எஸ். குட் நைட். என்ன நடுராத்திரியில வேட்டை முடிச்சிட்டு இப்பதான் வரீங்களா? ஊருக்கெல்லாம் விடிஞ்சாச்சு, உனக்கு மட்டும் நிடுறாதியா? போடா போய் குதிரை. ஹாய் ரமி, குட் மார்னிங். என்னடா அது, என்னைக்கு 10 மணிக்கு எந்திரிப்ப, இன்னைக்கு நான் விடிய காலையில எந்திரிச்சுக்கிட்டு குட் மார்னிங் வேற சொல்றேன். ஆமா ரம்மி, இனிமே தலைக்கோழி கூவும் போது எந்திரிச்சு தயாரா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படி? ஏன்னா அதிகாலையில் எந்திரிச்ச உன்னை படிக்கிறதும் சொல்றதும் கேட்கறதும் தான் மனசுல சுலபமா பதியணும்னு பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்கல்ல. அது மாதிரி உன் மனசுல சுலபமா பதியணும் அப்படிங்கிறதுக்காக அன்னாடும் காலங்காத்தால வந்து உங்ககிட்ட காதல் கதை பேசுவேன். நீ தயாரா இரு. இப்ப நான் குதிரை தேய்க்க போறேன் மாதிரி. காத்தால வந்து காதல் கதை பேசி மனசுல பதிய வைக்கிறியா? நாளைக்கு காலையில வா, என் கைய விரல் அஞ்சையும் உன் கன்னத்துல பதிய வைக்கிறேன். விடிய காலையில எந்திரிக்கிறாரா, குட் மார்னிங்க, மூஞ்சிய பாரு மூஞ்சிய. அந்த திருடன் மேனேஜர் கூட பிறந்த சகோதரனா? ஆமா, ரெண்டு பேரும் இரட்டை பிள்ளைகள். உனக்கு நல்லா தெரியுமா? சந்தேகமே இல்ல. கொஞ்சம் முன்னால சொன்ன பாருங்க, கார்மேகங்கிற ஒரு ஆளை பத்தி. அவன் கூட முதல்ல மேனேஜர் பார்த்ததும் திருடன் நினைச்சு பயந்துட்டான். அப்புறம் மேனேஜர் விவரமா சொன்ன பிறகுதான் அவனுக்கும் புரிஞ்சது, ஏன் எனக்கு கூட தெளிவாச்சு. என்னமோப்பா, நம்ம எஸ்டேட் சம்பந்தப்பட்ட முக்கியமான பத்திரங்களை எடுத்துட்டு போயிருக்கான். அதை வச்சு அவன் ஏதாவது செய்திட போறான். அதான் எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்கம்மா, பத்திரத்தையும் பணத்தையும் கைப்பற்றாம நான் விடவே மாட்டேன். பயப்படாதீங்க. என்ன கார்மேகத்துக்கிட்ட இருக்கிற பணத்தையும் பத்திரத்தையும் எப்படியாவது கைப்பற்றணும், செஞ்சிடுவோம். அது மட்டுமல்ல, அந்த பாபுவின் தோலை உரிச்சு அவன் தனிய இந்த மாதிரி துண்டு துண்டா வெட்டுன்னு அவ்வளவுதானே. இது என்னென்ன பிரமாதம், வாங்கட. அண்ணே, மற்றவங்களுக்கு இது சிறுத்த, நமக்கு நாய்க்குட்டி மாதிரி. இந்தா
ஏடா கணக்கிற? கோபமா இல்ல குஷியா? ஏய், பொண்ணு அழகா இருக்கார்ல. உதவி செய்திருக்கேன் பாரு, நன்றிங்கிற வார்த்தையாவது கிடைக்கும்ல. ரொம்ப நன்றி. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, உன் தாவணி என் கையில இருக்கும் போது சர்வசாதாரணமா இருந்தது. இப்போ இவ்வளவு அழகா இருக்கு, எப்படி வந்ததுன்னு யோசிக்கிறேன். என்ன துணிச்சல்? எதுக்கு? இல்ல, முதல்ல ஒரு பொண்ணை சந்திக்கும் போதே இந்தா வா போன்னு மரியாதை இல்லாம பேசுனீங்க. இப்போ என்னடான்னா நேரடியா வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. இந்த சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு பிடிக்காதாமா. உன் தாவணி வர்ணிச்சது உனக்கு பிடிக்கல, இந்த தொப்பி வர்ணிச்சிட்டு போ. உங்க தோற்றம் முரட்டத்தனமா இருக்கு, தோரணையும் கடுமையா இருக்கு, ஆனா வார்த்தைகள் மென்மையா இருக்கு. ஓ, இப்ப நீ என்ன வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டியா? அது சரி, என்னது அராவிக்கத மந்திர ஜமுக்கால மாதிரி காத்துல தாவணி பறக்க விடுறீங்க? காத்து அதிகமா வீசினதுனால என்னோட கட்டுப்பாட்டையும் மீறி பறந்துடுச்சு. 12 முழத்துல சேலை கட்டிக்கிட்டா உன் கட்டுப்பாட்டுல இருக்கும். என்ன ஆச்சரியமா இருக்கு, இந்த பாபு வார்த்தையை கேட்ட முதல் ஆள் நீதான். ஓ, உங்க பேர் பாபுவா? என்ன கூபுவா இருக்குன்னு நினைச்சிய? இந்த லதா ஒண்ணும் அவ்வளவு மண்டு இல்ல. லதா ரொம்ப நல்ல பேரா இருக்கு. ஆஹா, என்ன ஆச்சரியம்! என் பேர் நல்லா இருக்குன்னு சொன்ன முதல் ஆசாமி நீங்கதான். ஆமா, என்ன இப்படி காட்டுல இந்த பக்கம்? பக்கத்துலதான் எங்க எஸ்டேட் இருக்கு, அங்க நானும் எங்க அப்பாவும் இருக்கிறோம். சும்மா பொழுதுபோக்குக்காக அப்படியே வருவேன். அப்போ நான் வரேன். வாழ்க தாவணி. என்ன தாவணி வாழ்கன்னு சொன்ன அவ்வளவுதான். கேலியா? ஜாலி. நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்.
மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அவன் ஒரு பெரிய கொள்ளக்காரன். பாருங்க, எனக்கு கொஞ்சம் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டீங்களா? முடியாது. இப்ப நான் உடனடியா என் வீட்டுக்கு போய் சேரணும். இன்னும் 10 நிமிஷத்துல அந்த கொள்ளைக்காரன் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். என்னங்க சார்? ஒண்ணும் இல்ல, நீங்க இங்க இருக்கீங்களான்னு பார்த்தேன். எவ்வளவு நேரமா இங்க இருக்கு? இல்ல, நீங்க இங்க கொண்டு வந்து விட்டதுல இருந்து நான் இங்கதான் இருக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மேனேஜர் வெளியே போயினாரா? இல்ல, வெளியில போனதா எனக்கு தெரியல. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. இல்ல, ஏதோ விஷயம் இருக்கு. என்கிட்ட நீங்க சொல்லக்கூடாதா? நானே சொல்றேன் சார். எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எப்போ எம்மாதிரி தோற்றம் ஒரு திருடனை பார்த்து நீங்களும் உங்க தாயாரும் நான் தான் அவங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களோ அப்பவே இந்த இடத்தை விட்டு நான் போயிருக்கேன். தவறிட்டேன். இவ்வளவு நாளா எனக்கு ஆதரவு அளிச்சதுக்காக ரொம்ப நன்றி. ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் சார். இந்த கார்மேகத்தை மாத்திரம் நம்பாதீங்க. ஏன்? இவன் ஒரு திருடன். உன் மேல சந்தேகப்பட்டதுக்காக என்ன காட்டி கொடுக்க பாக்குறியா நீ? இவன் நேத்து ராத்திரி எங்க போனான்னு கேளுங்க. எனக்கு தூக்கம் வரல, அதனால காத்தால வெளியில போனேன். இது தப்பா? இது தப்புனா இப்ப நான் விட்டு வெளியில போறேன். யாரும் இங்க இருந்து போக வேண்டாம். யார் மேலும் எனக்கு சந்தேகம் இல்லை. உண்மையான திருடனை யாருங்கிறத நானே கண்டுபிடிச்சிடுறேன். மேனேஜர், எக்ஸஸ். கண்ட மிருகங்கள் வாழற அந்த மசல கொடி காட்டுல யாரோ ஒரு திருடன் வந்துட்டு போறான்னு சொல்றத கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆனா அவன் மட்டும் என் கண்ணில் கிடைச்சான், ரைபிளை எடுத்து அவன் நெஞ்ச பஞ்சா தொலைச்சு போடுவேன். அது அப்புறம் செஞ்சுக்கிறேன். அது இருக்கட்டும், உன்னை காப்பாத்தினான்னு சொன்ன பாபு அவன் எப்படி இருப்பான்? அவராப்பா முள்ளங்க மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிற ஒரு குதிரையில வருவாரப்பா. அப்புறம் நம்ம ஊட்டி பிளவர் ஷோல வச்சிருப்பாங்கல்ல கேரட், அப்படி இருப்பாரு. பீட்ரூட் இருக்குல்ல அந்த கலர்ல கௌபாய் டைப்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாரப்பா. அப்புறம் முட்டைகோஸ் இல்ல முட்டைகோஸ். அடப்பாமா விசிட்டபிள் பர்சனாலிட்டியா வர்ணிச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்க? அவர் பெரிய எஸ்டேட் ஓனர். யுவர் ஆனர். எஸ் ப்ரோசீட்.
ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு பொண்ணே உன்னே நான் பெற்றிருக்கிறேன். உன்னை ஒருத்தன் காப்பாத்தினான்னு சொன்னேன். அவனை கொண்டாந்திய முன்னால நிறுத்தி அவனை அறிமுகப்படுத்த விட்டுடுறத மறந்துட்ட குற்றத்துக்காக ஒரு கப் டீய கண்ணை மூடிக்கிட்டு கட 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 கடன்னு குடிக்கணும். கண்ணை மூடிக்கொண்டேன். கட 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 கடன்னு சாப்பிடணும். கட 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 கட. சார், நீங்களா? மன்னிச்சிடுங்க சார், நான் கார்மேகம் நினைச்சிட்டேன். வீட்டுல படுத்திருந்த கார்மேகம் திருட்டுத்தனமா பதுங்கி பதுங்கி வந்தான். அவனை பின்தொடர்ந்து தான் நான் வந்தேன். இப்ப எங்க போனான்னு தெரியல. நான் அவனை தொடர்ந்து தான் வந்தேன். மேனேஜர் சார், நீங்க இந்த பக்கம் போங்க, நான் இப்படி போறேன். சரிங்க. பயப்படாத கார்மேகம், பாக்கி மண்ணையும் தோண்டி நீ புதைச்சு வச்சதை எடுத்து கொடுத்துட்டு போயிடு. ஏய், என்ன இன்னும் புதையல் கிடைக்கலையா? ரொம்ப ஆழத்துல புதைச்சு வச்சுட்டு போல் இருக்கு. சும்மா தோண்டி எடு. பாபு, உன்னை சுட்டு கொன்னு இருப்பேன். நீ சோறு போட்டுட்ட. மரியாதைய பெல்ட்டை கட்டி கொடு. சோறு போட்டதுக்கு கூலியா? என்கிட்ட விளையாடாத. சீக்கிரம் பெல்ட்டை கட்டி கொடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடு. கடைசியா சொல்றேன், மரியாதையா கழட்டி கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போயிடு.
எங்க வீட்டுல இருந்து திருடு போன பத்திரமும் பணம். நீதான் திருடினியா? இல்ல, அன்னைக்கு ஒருத்தனை துரத்திட்டு வந்தானே திருட, அவங்கிட்ட இருந்து நான் அதை கைப்பற்றினேன். அதனாலதான் என்ன சுட்டுட்டான். எழுந்து. என்னையா கண்ணாடிக்கு பல்லு தேய்க்கிற? கண்ணாடி கண்ணாடி தூக்க கலக்கம். இன்னும் தெளியல போல இருக்கு. ராத்திரி போல நான் எங்க தூங்குனேன்? ஏன் சீட்டாட்டம் பலமோ? ஆமா, ஆடுமா? திருட வருவான் தூக்கம் முடிச்சிருக்கேன். சர்தான் திருடன் வருவான்னு தூக்க முடிச்சுக்கிட்டு இருந்தியா? பேசாதே. அன்னைக்கு திருடன் வீட்டுல புகுந்து அம்மாவை கட்டி போட்டு கையில கிடக்கலாம் சுருட்டிட்டு போயிருக்கானே, இவ்வளவு நடந்திருக்கு இந்த வீட்டுல. உனக்கு ஏதாவது தெரியுமா? ஐயோ பேசாதையா. நானாவது சமயக்கட்டுல படுத்திருந்தேன், நீ வாசக்கதவுக்கு பக்கத்துல தானே படுத்திருந்த. நீ போய் திருடனை பிடிக்கிறதானே? யாராவது எழுப்புறீங்களா? ஓஹோ, அன்னைக்கு என்னமோ தெரியல, ரொம்ப அசதின்னு நினைக்கிறேன் எனக்கு. உனக்குமா? ஆனா ஒரே ஒரு வழி இருக்குது நம்ம ஜாகிரதையா இருக்கிறதுக்கு. விடிய விடிய சீட்டாடணும்னு சொல்றேன். அடிச்சியா? அதாவது இல்ல, இப்படி வா. சீட்டாடும் போது சும்மா ஆடக்கூடாது. என்ன? எருமத்தயிர சோத்துல போட்டு நல்லா ஒரு புடி புடிச்சு வாய் நிறைய வெத்தலவாக்க போட்டு குதப்பி ஒரு தரம் துப்பி பிளேட்ல சைடுல சீடை முறுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த காதல் இது எப்படி ஆரம்பமாச்சு, எப்படி வளர்ந்துச்சு, தற்சமயம் அதனுடைய நிலைமை என்ன, இதெல்லாம் ஈடுபட்டவன் யார் யாரு, அவன்லாம் உருப்பிட்டானா இல்ல ஒரேடியா போயிட்டானுங்களா, இவனுடைய சரித்திரம் என்ன, இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தா தூக்கம் தான் வருமா இல்ல பொழுது விடியறதா தெரியுமா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்ப அது கண்ணாடியில பிரஷ் வச்சு தேய்க்கிற, அப்ப என்ன செய்ய தெரியுமா? குதிரைக்கே பல்லு தேப்ப. இந்த பாரு, இனிமே காதலுக்கு தான் ஏதாவது பேசினேன், கண்ணு ரெண்டை பிடுங்க எடுத்துருவேன். அப்புறம் நான் எப்படி ஷீட் ஆடுவேன்? யாரும் இல்லையா அந்த வீட்டுல? டிபன் டிபன் டிபன். அம்மா 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 அம்மா, இங்க வாங்க வாங்க. என்னப்பா? இங்க வாங்க, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். திருடனை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? ஆமா. யார் திருடன் தெரியுமா? மேனேஜர் தானே? அதுதான் இல்ல, காமியம் தான் திருடன். மேனேஜர் மாதிரி எங்க இல்ல திருடிக்கிட்டு போனா? அந்த திருடனை சேர்ந்து காமியம் பறிச்சுக்கிட்டான். அவனை பிடிச்சு போலீஸ்ல நான் ஒப்படைச்சிட்டேன். விசாரணை முடிஞ்சு போவான். அந்த பொருள் எல்லாம் நம்ம கையில சேர்ந்தோம். அம்மா, உன் மகன் எப்படி? நல்ல மகன். தேங்க்யூ.
பயந்து ஓடியாரன்? வந்து என்ன உளற? யாருக்கும் பயப்படாம சொல்லு. சிங்கம் சிங்கம் எங்க? அது அங்க இருக்கு. ஐயோ, பயமா இருக்கு. ஐயோ அங்க இருக்கு. போகாதீங்க. சும்மா பயப்பட. முள்ளு குத்தி இருக்கு. சிங்கத்தோட பேசுறாரு. அடேப்பா, பயங்கரமான ஆளா இருக்காரே. லதா, என்ன என்ன ஏன் இப்படி பயப்படுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவரு பழகிற வரைக்கும் தான் பயமா இருக்கும், அப்புறம் பயம் தெரியாது. ஆமா, எனக்கு கூட உங்களை முதல்ல பார்க்கும்போது பயமா தான் இருந்தது. இப்போ ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக ஆண்டவன் உங்களை அனுப்பினார் போல இருக்கு. என் இதயத்தை கவர்ந்த உன்னை இல்லற ஜோதி ஆக்கிட்டேன். எத்தனை ஆபத்துக்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்க நான் தைரியமாவும் தயாராகவும் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னால உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் முள்ளோட இருக்கிற ரோஜா இல்ல, காதல் கல்லோட இருக்கிற மனோரஞ்சன். மனோரஞ்சன் எங்கே பார்க்கலாம்? வெற்றி வாழ்க, இந்த நாள் வாழ்க, நம்மை சேர்த்து வைத்த சிங்கம் வாழ்க. மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடானு கோடி தருக. மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக, கோடானு கோடி தருக. பெண் பார்த்து கொண்ட போது தலைமண் பார்க்க நின்ற மாது, தென்பாங்கு சேலை குலுங்க என்னை சேர்ந்தாள கண்கள் மயங்க. பெண் பார்த்து கொண்ட போது தலைமண் பார்க்க நின்ற மாது, தென்பாங்கு சேலை குலுங்க என்னை சேர்ந்தாள கண்கள் மயங்க. கருங்கூந்தல் மலர்கள் உதிர இரு கண் கொண்ட மையும் கரைய, கருங்கூந்தல் மலர்கள் உதிர இரு கண் கொண்ட மையும் கரைய, உறவாட வந்த மனமே இது உன்
மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக.